வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கான சைக்காலஜி ஆன்லைன் கிளாஸஸ் அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும், மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி கொடுக்க போகிறோம், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு யாருக்கு கிளாஸஸ் வேணுமோ அவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே, டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சைக்காலஜி கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றா கவனிங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எப்போ அப்படின்னா August 27 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, போத் பேப்பர் 1 and 2. சரிங்களா, ரைட். ஸோ 27 ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம் அக்டோபர் லாஸ்ட்லேயே நம்ம கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, கிளாஸஸ் எப்படி சார் இருக்கும் கவனிங்க. யூனிட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். மொத்தம் நமக்கு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜியில் 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் ஒரு 6 யூனிட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 22 கொஷின் 23 கொஷின்ஸ் வரை கவர் ஆயிடுது. ஒரு 4 யூனிட்டில் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது. யூனிட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ யூனிட் வைஸே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். ஓகே, அதே மாதிரி கிளாஸ் எதில் இருக்கும் அப்படின்னா கூகுள் மீட் லைவில் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாஃப் சார் வந்து கூகுள் மீட் லைவில் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. வீக்லி 2 days. ஸோ வாரத்தில் 2 நாட்கள் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா சார், எப்போ சார் இருக்கும் அப்படின்னா ஈவினிங்கில் தான் டீச்சர்ஸ் அவைலபிள். அதனால் 7 PM to 9 PM கிளாஸஸ் இருக்கும். ஸோ ½ an hour முன்ன பின்ன கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரைட். ஸோ இந்த கிளாஸ்க்கான ஷெடியூல் எவ்ரி மண்டே உங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த வீக்கில் உங்களுக்கு இந்த டேஸில் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு டைம் ஷெடியூல் ஒதுக்கிக்கலாம். ஓகே, 2 days இருக்கும். 7 PM to 9 PM யூனிட் வைஸ் ஸ்டாஃப் கிளாஸஸ் எடுப்பாங்க. மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம், டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிட்டே போயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க எப்போயுமே கேட்குற கொஷின், ஸோ இதை மட்டும் பார்த்தா போதுமானா ஓகே. ஸோ இதை மட்டும் தான் பார்க்கணும். சைக்காலஜியை பொறுத்தளவில் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் ப்ளஸ் சாரில் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் கொடுக்குற நோட்ஸ், ஸோ 2ஐயும் ஃபாலோ பண்ணி படித்து டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணால் போதும். சைக்காலஜியில் நீங்கள் 25 வரைக்கும் எடுக்க முடியும். சரிங்களா, 24, 25 வரைக்கும் லாஸ்ட் டைமில் எடுத்திருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட். ஏன்னா சைக்காலஜி எப்பயுமே ஒரு அவுட் ஆஃப் ஒரு 7 கொஷின்ஸ் வரைக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக கொஷின் கேட்டுருப்பாங்க. அந்த லெவலுக்கு இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வர 24, 25 வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க கொஷின்ஸில். ரைட். நம்மளோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் முக்கியமாக பார்க்கணும். கவனிங்க. யூனிட் 1 பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூனிட். இது பேப்பர் 2க்கான மெட்டீரியல். பேப்பர் 2ல் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. சரிங்களா, மெட்டீரியலில் பேப்பர் 1 பொறுத்தளவில் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங்லேயே தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அந்த சைக்காலஜி படிச்சிருப்பீங்க. சரிங்களா, பேப்பர் 1 பொறுத்தளவு தமிழ் மீடியம் மட்டும்தான். ஆனால் பேப்பர் 2ல் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது மெட்டீரியல். பாருங்கள், குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் யூனிட். அதானே பேப்பர் 2ல் ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, ரைட். ஸோ கண்டென்ட்டாக இப்படி தான் இருக்கும் மெட்டீரியல். பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஏன்னா பாயிண்ட்டாக இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இப்படி இருந்தால் தான் படிக்க முடியும். ஸோ இதில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் சார் எடுப்பாங்க வரிசையாக. ஸோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா. சூழ்நிலை, மரபு பண்புகள், கடத்தப்படும் விதம், ஸோ இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் ஒரு யூனிட் முடியும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், யூனிட்டோட எண்டில், அதாவது ஒவ்வொரு யூனிட் முடியும் போது ப்ரீவியஸ் இயர் சைக்காலஜி கொஷின் உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரிங்க, இப்போ லாஸ்ட் இயரில் நடந்த கொஷின் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்போம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு இது 2022 டெட்டோட கொஷின். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொரு யூனிட் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருப்போம் வித் ஆப்ஷனோட. ஓகே, பைலிங்குலாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே பைலிங்குலாகவே இருக்கும். ஸோ அப்படியே கொடுத்துருப்போம். சரிங்களா. ஸோ மொத்தம் இதில் எத்தனை கொஷின் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் பார்க்கட்டையும் மெட்டீரியல் மட்டும் கேட்டு மெசேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். சைக்காலஜி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ இது கிளாஸஸ்க்காக சொல்லிகிட்டு இருக்கோம், கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் இப்போ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன போய்கிட்டே இருக்கா. ஓகே, மொத்தம் 50 கொஷின்ஸ், சாரி 55 கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, யூனிட் 1ல் மட்டும் ஒரு 55 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் எண்ட் ஆகும் போதும் நமக்கு என்ன கொடுத்துருவோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் செட்டு இருக்கும் நமக்கு. புரியுதுங்களா, ரைட்.
அதே மாதிரி நான் என்ன சொல்லிட்டேன், இது இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் 2க்கு இங்கிலீஷ் மீடியம் மூலம் நமக்கு அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பேப்பர் 2 இங்கிலீஷ் மீடியமும் நமக்கு மெட்டீரியல் இருக்கும். ஓகே ரைட், கவனிங்க. ஸோ நம்மளோட சைக்காலஜி கிளாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கூகுள் மீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸஸ் நல்லாயிருக்கும். ஸ்டாஃப் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப். சைக்காலஜியில் ஸ்லெட் நெட்டு பாஸ் பண்ணுவாங்க. சைக்காலஜி சம்மந்தமாக அந்த சப்ஜெக்டில் ஸ்லெட் நெட் கிளியர் பண்ணி ஒரு 20 இயர்ஸாக இந்த கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்க ஸ்டாஃப் தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் இது 3ஐயும் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதும். சைக்காலஜியில் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், சைக்காலஜி மெட்டீரியலுக்காக மட்டும் மெசேஜ் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஆன்லைனில் மேத்ஸ் கிளாஸஸ் பேப்பர் 1 and 2க்கு மேத்ஸ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு சம்மு விடாமல் நம்ம கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? மேக்ஸை பொறுத்த லெவலில் அதே மாதிரி இங்கிலீஷ் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் இங்கிலீஷில் மெட்டீரியலை கொடுத்து ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் கிளாஸும் இதே மாதிரி கூகுள் மீட்டில் தான் இருக்கும். ரைட். ஆனால் மேத்ஸ் கிளாஸ் மட்டும் போர்டில் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் கிளாஸஸ் போர்டில் எடுத்தது ஒவ்வொரு சம்மே ஸ்கூல் புக்கில் இருக்க ஒவ்வொரு சம்மையுமே டெட்டுக்கு எல்லா சம்மையுமே நம்ம எடுத்து நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க அதில் போய் உள்ளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த கிளாஸஸ்க்கு டவுட் செஷனில் நம்ம கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 3 கிளாஸஸ். ஏன்னா இது 3 தான் சைக்காலஜி இங்கிலீஷ் மேத்ஸ் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் சோசியலை பொறுத்தவரை கேட்குறீங்க, அதுக்கான டைம் நமக்கு இல்லை. நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கணும். இப்போ நமக்கு இந்த ஏன்னா ஒவ்வொரு கிளாஸஸே 2 days வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ சயின்ஸ் இங்கிலீஷ்க்கு கிளாஸஸ், சோசியலுக்கும் கிளாஸ் ஆன்லைனில் கிளாஸஸ் இல்லை. பட் நம்ம ரெகுலர் கிளாஸஸ் வரீங்க அப்படின்னா மதுரையில் மட்டும்தான் நம்ம ரெகுலர் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ ரெகுலர் கிளாஸ் வரேன் சார் உங்கள் சென்டருக்கு அப்படின்னா அது எப்பயும் போல் அஸ்யூஷுவல் உங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துருவோம். உங்களுக்கு பேப்பர் 2ல் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ எல்லாமே கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, டெட் எக்ஸாம் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு வாய்ப்பு. தயவு செஞ்சு இதை ஒரு தடவை இப்போ நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் படித்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர் 1 முடித்து டிகிரி முடித்தவங்களும் பேப்பர் 1 முடித்து டிகிரி முடித்தவங்களுமே பேப்பர் 2 எழுதலாம். ஸோ பேப்பர் 1 படிக்கிறவங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 2வையும் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்பயுமே. சரிங்களா? ஏன்னா அடுத்து திரும்ப டெட்டுக்குன்னு உட்கார தேவையில்லை. ஒரே தடவை பாஸ் பண்ணிட்டா அதுவும் ஒரு பிஎட் சர்டிஃபிகேட், டிடிஎட் சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து இந்த எக்ஸாம்ஸே நீங்கள் எழுத தேவையில்லை. அடுத்து ஒன்லி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். அது என்றைக்கு முடியுதோ அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். ஆனால் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கோங்க. டெட் எக்ஸாம் இருக்க இந்த இயரே கடுமையாக தான் இருக்கும். எக்ஸாம் கடுமையாக இருக்கும், ஆனால் பாஸ் பண்ணுறது ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு 82 மார்க் தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் சம்மந்தமாக நம்ம வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.